ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எவ்ரிடே நியூஸ் சேனலிலிருந்து நான் உங்கள் பாவை. இன்றைக்கி வாழைக்காயை வந்துட்டு கொத்தமல்லி போட்டு எப்படி நல்லா ஒரு வறுவல் பண்ண போகிறோம். இது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மீன் மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சு இதில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லா வலுவலுப்பாகிடும், கிறிஸ்பியாக இல்லாமல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் கொஞ்சம் தேங்காய் துருவல், பச்சை மிளகாய், ஜீரகம், பச்சை கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஓகே, இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். சட்டி காஞ்சிருச்சு. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம். அது கூடவே கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பொரியட்டும். இப்போ கடலைப்பருப்பு நல்லா வறுந்து வந்துடுச்சு. இது கூட நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கக்கூடிய வாழைக்காவை சேர்த்துக்கலாம். வாழைக்காய் வந்து அரை வேக்காடு வேகிற வரைக்கும் நல்லா நம்ம இதை வதக்கிக்கலாம். அதில் எண்ணெயில் பார்த்திங்கன்னா நல்லா இப்போது நம்மளோட வாழைக்காய் பாதி வேக்காடு வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பேஸ்ட்டை அதை சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இது சுண்ட சுண்ட நல்லா பரட்டி வறுத்து எடுக்க வேண்டியது தான். இப்போ நம்மளோட வாழைக்காய் மீன் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட வாழைக்காய் மீன் வறுவல் சூப்பராக ரெடியாக இருக்குது. சாப்பிட்லாம் வாங்க.